ஹலோ மக்களே, உங்கள் அனிமி வரியான டாட்டேபிள் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி டஞ்சன் ரீசெட்டுங்கிற மங்கோட சாப்டர் 110லேருந்து 111 இதோ உங்களுக்காக. எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பம்மு தான் இருந்துக்கிட்டு இருக்க எல்லா இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிடக்கும். இது நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த இடமே ரொம்ப ஜொலிச்சிருக்கும். என்னடா இந்த இடமே ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, மாஸ்டர் இது எல்லாத்தையும் நான் தான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்மத்தும் சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா கேட்டுக்குள்ளேருந்து நம்ம கொரியெல்லாம் வந்திருக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மண்ணால் உருவாக்கப்பட்டு தானே அது இடமே நமக்கு பார்த்து திரும்பி அழுக்கா மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து பம்மத்துக்கிட்டு எப்பா இதெல்லாம் வந்தால் மண்ணோட கூட்டிகிட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கோம். இது பார்த்து நம்ம உயர்ந்துக்கிட்டு உனக்கு இன்னுமா புரியல, நான் ஒரு உனக்கான சீனியர் அது மட்டும் கிடையாது, எங்கள் கோலமும் என்னோட ஜூனியர் தான் அப்படின்னு சொல்லும்போது பம்மத்தும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கோலம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோட பார்த்தீங்கன்னா 4 கொரிலா 4 குதிரை மனுஷங்க அது மட்டும் கிடையாது. ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான வாகனம் வச்சிருப்பான். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழி, ஆட்டு பஸ், அப்புறம் ஒரு யானை மாதிரி யானை வச்சிருப்பான். இதெல்லாம் கலெக்ட் பண்ணா மொத்தம் 11 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டிருப்பா. அப்போ நம்ம இருந்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஜூவில் இருக்கிற மாதிரியே இருக்குது, அடுத்து என்ன சிங்கமா புலியா கிரியேட் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது அது என்ன என் மைண்டுக்கு வரல அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, வாங்க இப்போ எல்லாருமே போய் க்ளீன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் க்ளீன் பண்ணி போகும்போது சரி நீங்கள் எல்லோரும் க்ளீன் பண்ணுங்க ஐஸாக எஸ்கேப் ஆக நம்ம முயல் ட்ரை பண்ணும்போது ஹீரோ காதலை பிடிச்சி நீ மட்டும் எங்கே எஸ்கேப் ஆக பார்க்கும்போது எனக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கீங்களே, இந்த எருமை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே பறந்து போய் ஒரு சேரில் இருந்து அழகாக தூங்கிட்டு கிடக்கும். முயலும் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்கும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ முயலும் அந்த ஃபஃபுன் அழிக்கிறக்காண்டி அந்த ஸ்டேஜ் ஒன்றுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஃபுனே இருந்திருக்காது. எங்கே போயிருக்கு, இது ரொம்ப அமைதியாக இருக்கே, என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நம்ம முயல் பார்த்து யோசிச்சுட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கோம். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பார்த்துட்டு நாங்கள்லாம் இங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு கிடக்கோம், நீ மட்டும் நல்லா தூங்கிட்டு கிடக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 போர்க்கோட பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி முயலை ஒரே அடி தான். அதோடப்படி இந்த அவுட் சைடில் தான் காமிக்கிறாங்க. இந்த மீன் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் கருடாக்கி தின்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொரியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெயில் இல்லைனால சரி இது நல்லா வீசிட்டே இரு, இது நல்லா காயணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரியில் கார இருக்கும்போது நம்ம அணில் இறங்கி வந்திருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னா அணில் பயந்துக்கிட்டு ஐயோ சாமி ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம ஹீரோ மேலே ஏறிடுச்சு. நம்ம அணிலுக்கு நம்ம கேட்டை பார்த்தாலே ரொம்ப பயம்புல இருக்குது. ஏன்னா நம்ம கேட்டு பார்த்த வரைக்கும் ஒரு ஷேடோ ஆச்சே. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம எல்லாருமே ஒரு புக்கில் நோட் பண்ணி வச்சிருப்போம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இதெல்லாம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சிருப்பான். அது இதெல்லாம் இந்த இடத்துல ஒவ்வொன்றா பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நம்ம பம்மத்தை பார்த்துக்கிட்டு உன்னால் இந்த கொரியில் பண்ணுற மாதிரி ஃபேன் விசிறி முடியுதானே கேட்கும்போது அதுவும் ஓகேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ சரி நம்ம ஷேடோவுக்கு வந்து ஃபைட் பண்ண சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம முயல்ந்துக்கிட்டு கேட்க பக்கம் சிரிச்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, என்னது நீ ஷேடோவுக்கு ஃபைட் பண்ண சொல்லி தரப்பறியா அப்படின்னு கேட்கும்போது மண்டையிலே ஒரு கொட்டு வச்சுட்டு பார்த்தா சாப்பிட்டு சோம்பேறிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம முயலும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அந்த ஃபோன் எல்லாத்தையும் தேடிட்டு கிடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் ஒரு விஷயத்தை நல்லா வச்சுருக்கோம். அதாவது நம்ம முயல் என்ன நினைக்குதுன்னா ஃபோன் இந்த இடத்துல ஸ்டேஜ் ஒன்று வராத இடத்துக்கு காரணம் ஏதாச்சும் ஒரு பெருசாக பிளான் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதைத்தான் நம்ம ஹீரோ கிட்டேன்னு சொல்லுது. ஃபோனு ரொம்ப புத்திசாலியானது, அதுக்கு மட்டும் இன்னும் வராமல் இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதை போய் நான் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லிட்டு கிடக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்குமாண்ணா, உனக்கு தெரியாது உன்னுடைய ஃப்யூச்சர்லையா கண்டிப்பாக அது ஒரு மெயின் எனிமியாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது ஃபப்புன்னு எனக்கு மெயின் எனிமியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐயோ நானும் அவசரப்பட்டு வளர ஆரம்பிச்சிட்டேனே முயல்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ட்ராவல்னு சொல்லுது. அதாவது என்ன மாதிரி அதுவும் பவர் சேகரிச்சிட்டு இருக்கு அதானே அப்படின்னு கேட்கும்போது அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு சரி நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓரளவுக்கு பர்மிஷன் கொடுத்துனான். இதனால நம்ம முயலுக்கு அப்பாடி ஒருவேளை பர்மிஷன் கொடுத்துனா இதுமாதிரி நான் ஃப்ரீயாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயலும் யோசிக்குது. போகும்போது மாஸ்டர் எனக்கு கொஞ்சோண்டு லைஃப் நினச்சி கொடுங்க, நானும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ட்ராகனும் அதுக்கு ஒத்துக்குச்சு, ஏன்னா அது க்ளீன் பண்ணுன்னு சொல்லுது. அதனால நம்ம ஹீரோவும் புக்கை பார்க்கணும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பம்மத்து வந்துக்கிட்டு மாஸ்டர் நான் இருக்கிற எல்லா இடத்துமே க்ளீன் பண்ணிடுவேன், ஆனால் பெரிய பெரிய எலும்பு கூட இருக்குது, அதை என்னால் தூக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி கவலைப்படாது, அதுக்கு தான் என்கிட்ட கொரிலா இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த கொரிலா கையை பார்க்குறாரு கொஞ்சம் பெருசாக இருக்குமா, சரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு அந்த கையவே சிறுசாக மாற்றிடுவான். பார்க்கும்போதே ரொம்ப காமெடியாக இருக்கும். இதை பார்த்து நம்ம முயல் இருந்துக்கிட்டு விழுந்து சிரிச்சா இருந்திருக்கும், என்னடா பண்ணி வச்சிருக்க ரொம்ப விழுந்து சிரிச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தா ஹீரோ கொஞ்சம் காண்டாக இருக்கும். ஆனால் நம்ம கொரிலா இருந்துக்கிட்டு அங்கே இருக்க எல்லா எலும்புகளையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு கிடக்கும். இதெல்லாம் பார்த்தா டே கொரிலாக்கு என்னதுக்குனால யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் இருக்கும். இருந்துக்கிட்டு சரி என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பம்மத்து மஸ்டர் என்னால் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சரின்னு கிரியேட் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது என்னால் உன்னை வாடானா மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்ம பம்மத்தையும் வாடானா மாற்றிட்டு இருப்பான். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பம்மத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்னோவோட பவரும் அது கிடச்சிருக்கும், புதுசாக ஷூவெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோடைய பவரை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் பார்த்தா தக்க கோச்சிட்டு இருக்கு. நம்ம முயல் இருந்துக்கிட்டு ரொம்ப ஓவராக
சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவன் முயலை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தன் தான் இதுக்குமே நான் தான் வாடனா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது. நம்ம பம்மத்தை பார்த்துட்டு ரொம்பவும் குதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கத்தியிருக்க முயலும் இதெல்லாம் பார்த்து நமக்கு இருந்து ரொம்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு என்னை தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கிடப்பான். அது எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இருட்டான இடத்த கிளியர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க அதாவது ஸ்டேச்சு அவனை கிளியர் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இவங்க கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பரவாயில்லையே இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, இது யார் கிரியேட் பண்ணதால நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம பம்மத்து வந்திருக்கோம். அதுவும் கொரியாவோட அந்த செடி பார்த்து எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னது மான்சரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த செடி பார்த்தீங்கன்னா அந்த சிப்பி எடுக்கிறக்காண்டி தான் நம்ம பம்மத்து வந்திருக்கோம். பரவாயில்லையே நம்ம என்ன சொன்னாலுமே இந்த கொரிலா கேட்குது, இதுதான் அந்த பவரா, அதாவது அப்கிரேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. அதனால அதுலேருந்து ஒருத்தனை என்னடா ஸ்னோமேனா இதுதான் ஃபைனல் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பம்மத்தும் பார்க்குது, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க வழி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய க்ளோன்ஸ் பவர் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான க்ளோன்ஸ்லாம் உருவாக்கியிருக்கோம். அவங்களாம் பார்க்குறாங்க, ஆகா அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குயிட்டாக இருக்குது, இதை அப்புறம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே என்னுடைய க்ளோன் தான், இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க, நீங்கள் ஸ்டேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நாங்கள் ஏன் நம்மனா நம்புங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சரி போனோம் இதுக்காண்டி என்ன எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய சிப்பி இருக்கும், அதை என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கொடுங்க அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் ரிட்டன் திரும்பி இருக்கோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு கோலம் உருவாக்கி இருப்பான் கிடையாது. அந்த ரெண்டு தலை கரடி கொண்டு இருப்பான் பார்த்தீங்க, அப்போ ஒரு தோல் கூட எடுத்திருப்பான் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே தச்சிக்கிட்டு கிடக்கிறான். இது என்ன பார்த்து நம்ம சரி இருந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகனும் கேட்கும். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான், அந்த கோலம் உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம கோலத்துக்கு போட்டுவிட்டேன் நான் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க கரடி மாதிரியே இருக்கும் அந்த கோலமே. பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஆகா இது ரொம்ப அழகாக இருக்கே, இதுக்கு மேலே எந்த ஒரு மேஜிக் இது மேலே வேலை செய்ய முடியாது, அதே மாதிரி கிடையாது இதேமாதிரி ட்ரெஸ் எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தனக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் முடியாது. சரிங்களா மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக லைக் பட்டன் தட்டி விடுங்க. சரிங்களா மக்களே, அப்படியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா மக்களே, டாட்டா பாப்பே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சரிங்களா மக்களே.